இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஹேர் கலர் பண்ண போகிறோம். அதை நான் காட்டலான்ட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். பட் வந்து பேசுகிறத விட ஃபேன் சவுண்ட் தான் கேட்குது. அது டிஸ்டர்பிங்காக இருக்கும் தான் நான் வந்து திருப்பி வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோவில் வர வாய்ஸும் இந்த வாய்ஸும் மேட்ச் ஆகாது. அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வந்து நல்லா சிக்கு எடுத்துக்கலாம். சிக்கு எடுத்துக்கிட்டால் தான் வந்து எங்கெங்கே க்ரே ஹேர் இருக்குன்றது தெரியும். எஸ் எனக்கு வந்து க்ரே ஹேர் இருக்குது. அதுவும் கொஞ்சம் நிமிஷம் இல்லை நிறையாவே இருக்குது. ஃப்ரண்ட் ஹேரில் வந்து நிறையாவே இருக்குது. அதே நேரம் காத்திக்கிட்டே இருக்க முடியல. முக்கால்வாசி நடிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். 10th படிக்கும்போதோ இல்லை 10th படிக்கும்போது எனக்கு க்ரே ஹேர் இருந்துச்சு. அலட்சியமாக வந்து உட்காந்து எல்லா முடியும் பிடுங்கிட்டு இருப்பேன். அது ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அதுலேருந்து வந்து நிறைய வந்து க்ரே ஹேர் வந்து வர ஆரம்பிச்சு. இப்போ அந்த கதையெல்லாம் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. இப்போ வந்து அது எவ்வளோ இருக்குது, அது எப்படி வந்து கலர் பண்ண போகிறோம் நேச்சுரலான்றதை பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. காதுக்கு மேலே இருக்க முடி எனக்கு நிறையாவே வந்து நிறையாவே வந்து க்ரே கலரில் இருக்கும். அங்கே தான் முடி வந்து அதிகமாக வளரும். அதே நேரம் கலரும் வந்து அங்கே தான் வந்து க்ரேவாக இருக்கும். அதேமாதிரி சென்டர் பார்ட்டிஷனே நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா சென்டர் பார்ட்டிஷன் எடுத்தால் நிறைய க்ரே ஹேர் தெரியும்னு சொல்லிட்டு ஏற்றி முடிய ஏற்றி பின்னிட்டு போவோம். அதனால தான் எனக்கு இவ்வளோ ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப பெருசாகவே தெரியுது. ஏற்றி முடி ஏறி போயிட்டு இந்த பக்கமும் வந்துருக்கும் காதுகிட்ட. பிச்சைப்படி பின்னாடி போராடி பக்கம்லாம் அவ்வளோவா இருக்காது. இருக்குமா என்னன்னு தெரியல. எங்கள் அம்மா பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரியல இது வரைக்கும். இது வந்து ஜிங்க் வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க செக்கப் பண்ணப்போ. பட் வந்து செக்கப் ட்ரீட்மெண்ட்லாம் போனால் செட் ஆகலை. சரி இருக்க வரைக்கும் கலர் மட்டும் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒன்றுமே இல்லை, மருதாணி தான். இது வந்து ஒரு மரம் மருதாணி. ஒரு மரம்னா சின்ன மரம் தான், ரொம்ப பெரிய மரம்லாம் கிடையாது. அதில் உள்ள எல்லா மருதாணியும் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. இது வந்து சக்கையாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த பேஸ்ட் மாதிரி இல்லாமல் சக்கையாக இருக்குது. ஏன் அப்படின்னா மான்சூன் சீசனில், அதனால் வந்து தண்ணி இல்லாமல் மரமே வந்து ட்ரை ஆகி ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து எங்கள் வீட்டு மரம் ஆனால் ஸ்டெயின் நல்லா பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து எப்போயுமே வந்து இது பண்ணிக்குவோம். 15 days ஒன்ஸ் வந்து இந்த கலர் போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே பிளாக்காக நம்ம ஹேர் ஒரிஜினல் ஹேர் எப்படி இருக்குமோ அதேமாரி கலர் வரும். பட் வந்து என்னால் கண்டினியூஸாக போட முடியல. இன்னொன்று வந்து கோல்டு எனக்கு சீக்கிரம் பிடிச்சிக்கும். அதனால் நான் வந்து போட மாட்டேன். இன்னொன்று டைமே கிடைக்க மாட்டேங்குது. 1 மந்த்தாக 1.5 மந்த்தாக எனக்கு லீவ் இருந்துச்சு. பட் எங்கள் அம்மா ஊர்லேயே இல்லை, எங்கேயா வெளில போயிட்டே இருந்தாங்க. அதனால் என்னால் போட முடியல. இப்போ காலேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா, அதனால் காலேஜ் ரீசெட் ரொட்டீன் மாதிரி நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹேர் கலரு, ஸ்கின் பேம்பரிங், அப்புறம் வந்து மெனிக்யூர் பெடிக்யூர் மாரி எதாவது பண்ணிக்கலான் இருக்கேன். பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து பார்ட்டிஷன் எடுத்து அங்கங்கே வந்து இது பண்ணிக்கலாம். எங்கள் அம்மாவை வெறுப்பேற்றிட்டு நான் மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். பப்பாளி பழம், மாம்பழம்லாம் ஒன்று ஃபுல்லாகவே சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி யாராவது பழம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்ணுன்ற மாரி தோணும். அதனால் வெறுப்பேற்றிட்டு வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து மிச்சம் மருதாணி இருந்தால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. முடிக்கே பத்துமா என்னன்னு தெரில பாப்பா, மிச்சம் தான் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி தான் இருக்கும் ப்ராசஸ்ஸு. அகைன் சொல்கிறேன், இந்த வீடியோவில் பேசுகிறது வந்து ஆடியோ வேறு, வீடியோ வேறு, ஓகேவா? ஃபேன் சவுண்டுனால நான் திருப்பி வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு டர்ட்டியான ப்ராசஸ்னே சொல்லலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த ஹேர் பேக் போடும்போது சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாகவே வந்து அழுக்காயிடும். அதனால் எங்கள் அம்மா இதுக்காக தனியாக ஒரு பாய் வச்சுருக்காங்க. அந்த பாயை கீழே போட்டு உட்காந்துக்குவேன். அதில் தான் வந்து பட்டாலும் அதெல்லாம் போட்டு தரையில் படக்கூடாதும்பாங்க எங்கள் அம்மா. அதேமாரி எங்கள் அம்மா பழைய புடவையாக தான் கட்டிட்டு வருவாங்க. நானும் அந்த நைட்டி நான் காட்டுறேன் பாருங்களேன். அந்த நைட்டி வந்து ஒரு தடவை போட்டிருந்தேன். எங்கள் மாமா வந்துட்டாங்க. ஹேர் கலர் பண்ணிவிட்டு போட்டிருந்தேன். மாமா வந்துட்டு அசிங்கமாக இருக்குது இது ஏன் போட்டு நிற்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நைட்டி நான் காட்டுறேன் பாருங்கள். ஹேர் கலர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதாவது மருதாணி போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஃபேஸ்லாம் வந்து ஒளி போயிருக்கும். அதெல்லாம் வந்து ஈரத்துணிச்சு தொடச்சாலே வந்து போயிடும். இது வந்து நான் வந்து எனக்கு க்ரே ஹேர் நிறையா இருக்கிறனால 3 hours வந்து எப்படி மினிமம் 3 hours வந்து ஊற வைப்பேன். கம்மியாச்சுன்னா 1/2 hour to 1 hour ஊற வைங்க போதும். ஏன்னா இல்லைன்னா சளி பிடிச்சிக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு பவுட்ரு போடணும். நான் நாளைக்கு தான் போடுவேன். அதை நான் வந்து பார்ட் 2ல் காட்டுறேன். இந்த நைட்டியோட நிலமையை பாருங்கள். அங்கே கலர் போயிட்டு. ஆனால் இந்த ஹேர் கலர் பண்ணுறதுக்காக மட்டுமே நான் அதை வச்சுருக்கேன். வேறு எப்பயும் இதை போட மாட்டேன். மடியெல்லாம் ஃபுல்லாக மருதாணி கொட்டிடுச்சு. அப்புறம் நான் அந்த பாயுமே காட்டுறேன் பாருங்கள். சுற்றி இப்படி தான் இருக்கும். அந்த பாய் போட்டுமே இந்த தடவை வெளிலலாம் வந்து சதிரிடுச்சு. இதெல்லாம் நான் தான் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மருதாணி போட்டுக்கலான்னு சொன்னாங்களா, எனக்கு போடுறதுக்குள்ளே பாருங்கள் எங்கள் அம்மா கையே இதாகிட்டு நல்லா சவக்கும் எங்கள் வீட்டு மருதாணி. இப்போ வந்து நான் வந்து 3 hours வந்து வச்சு குளிச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு பவுட்ரு போடணும்னு சொல்லி அது நாளைக்கு தான் போடுவேன். அதையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், மருதாணி போடுறதுக்கு மட்டும் ஹேருக்கு வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லாவே ஒயிட்டாகவே இருக்கும் எனக்கு. ஏன்னா வந்து எனக்கு மோரோவர் வந்து ஒரு 3/4 இருக்கும்ல, 3/4 இல்லை 1/4 ஹேர் வந்து க்ரேவாக தான் இருக்குது. அதனால வந்து கலர் வந்து இப்படி ஆரஞ்சாக தான் வந்து பிடிக்கும். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌன் கலரில் வந்து பிடிக்கும் கலரு.
ஆனால் இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆடாலாம் தெரில, பார்த்தாலும் தெரில. ஏன்னா மேலே இருக்க ஹேர்லாம் எனக்கு பிளாக்காக இருக்கனால கவர் அப் ஆகிடுது. இப்போ நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு பவுட்ரு போடுவோம், அதை வந்து நான் காட்டுறேன் அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் கலர் எப்படி இருக்குன்றதையுமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன். இது வந்து பார்ட் 1, அது வந்து பார்ட் 2ல் வந்து வரும். இதுக்கப்புறம் பார்ட் 3 வந்து ஒரு இது இருக்குது, காலேஜ் ரீசெட் ரொட்டீன் சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.